Hello friends, welcome to Angel Mathematics. லாஸ்ட் வீடியோல நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து அதனுடைய கண்டினியூஷன் தான். இது வந்து பார்ட் ஒன் வந்து வச்சுக்கலாம். பார்ட் ஒன் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே நான் வந்து பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. வாங்க பார்ட் டூ வீடியோக்குள்ள போகலாம். Let k be a positive integer. The radius of convergence of the series summation n equal to 0 to infinity n factorial power k divided by kn the whole factorial into z power n is first option k, second option k power minus k, third option k power k, fourth option infinity. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா k வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க சம்மேஷன் n equal to 0 to infinity n factorial power k divided by kn factorial into z power n. இப்போ இந்த பவர் சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சீரிஸ் வந்து எழுதிப்போம். summation n equal to 0 to infinity n factorial power k divided by kn factorial into z power n. இப்போ நம்ம வந்து பவர் சீரிஸ் வந்து எழுதிட்டோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட ஃபார்முலா எழுதணும். r equal to limit n tends to infinity modulus an by an plus 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க an வந்து என்ன கொடுத்திருக்காங்க? an வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா n factorial power k divided by kn factorial. இது வந்து an. அடுத்து an plus 1 வந்து எழுத போறோம். அப்ப என்னோட பிளேஸ்ல n plus 1 போடணும். அப்ப என்ன வரும்? n plus 1 factorial power k divided by k into n plus 1 factorial. இப்ப இது எப்படி எழுதலாம்னா r equal to limit n tends to infinity n factorial power k வந்து நம்ம அப்படி வச்சுக்கலாம் divided by kn factorial. இதே அப்படி வச்சுக்கலாம் இன்று. இப்ப இங்க ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த k வந்து ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ kn plus k factorial divided by n plus 1 factorial power k equal to limit n tends to infinity n factorial power k divided by kn factorial into. இப்ப இந்த நியூமரேட்டர்ல வந்து இங்க என்ன இருக்கு? kn plus k factorial. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா kn plus k into kn plus k minus 1 into etc kn plus 1 into kn factorial. ஓகேவா? அந்த நியூமரேட்டர்ல kn plus k factorial இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? n plus 1 factorial power k இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்னா n plus 1 into n factorial the whole power k. இப்போ இந்த டேமும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? லிமிட் n tends to infinity n factorial power k into kn plus 1. இதை நான் வந்து ரிவர்ஸ்ல எழுதிக்கிறேன். kn plus 2 etc kn plus k. இப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா இந்த பவர் k வந்து உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ n plus 1 பவர் k n factorial பவர் k. இப்போ இந்த டேமும் இந்த டேம் கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்ப நியூமரேட்டர்ல நமக்கு வந்து k டேர்ம்ஸ் இருக்கு. 1ல kn plus 1 into kn plus 2 etc kn plus k இருக்கு. அப்ப இதுல நமக்கு வந்து அந்த n வந்து k டைம்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ல இருந்து நம்ம வந்து n வந்து காமன் எடுக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity n பவர் k கிடைக்கும். ஏன்னா இதுல ஒரு n இருக்கும், இதுல ஒரு n இருக்கும், எக்ஸெட்ரா இதுல ஒரு n. மொத்தம் k டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? k பிளஸ் 1 பை n இருக்கும். செகண்ட் டேர்ம் k பிளஸ் 2 பை n எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் k பிளஸ் k பை n.
இப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? n பிளஸ் ஒன் பவர் கே இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல இருந்து ஒரு n பவர் கே வெளியே எடுத்தா n பவர் கே இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் பை n பவர் கே. ஓகேவா? இப்ப இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். இப்ப நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ண போறோம். அப்போ இந்த டேர்ம்ல என்ன வரும்? ஒரு கே வரும். அடுத்து இந்த டேர்ம்ல ஒரு கே வரும், எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம்ல ஒரு கே வரும். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ்னா கே டேர்ம்ஸ் இருக்கும். டினாமினேட்டர்ல வந்து ஒன் பவர் கே இருக்கு, அது ஒன் தான். அப்ப இது ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா கே பவர் கே. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். Okay, next question. Let an be a sequence of real numbers such that summation an is convergent and summation mod an is divergent. Let capital R be the radius of convergence of the power series summation an exponent. Then we can conclude that first option 0 less than r less than 1, second option r equal to 1, third option 1 less than r less than infinity, fourth option r equal to infinity. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க an. அது எப்படி இருக்குன்னா சம்மேஷன் an கன்வர்ஜென்டா இருக்கணும், சம்மேஷன் மாட் an டைவர்ஜென்டா இருக்கும். ரெண்டாவது வந்து கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் சம்மேஷன் an எக்ஸ்போரியன் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன வந்து இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் செய்யறதுக்கு நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறோம். an வந்து நான் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். an ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் n பை n. ஏன்னா நமக்கு கண்டிஷன் வருது சம்மேஷன் an வந்து என்னவா இருக்கணும்? கன்வர்ஜா இருக்கும், கன்வர்ஜென்ட். ஆனா சம்மேஷன் மாட் an வந்து டைவர்ஜென்டா இருக்கும், சம்மேஷன் மாட் an டைவர்ஜென்ட். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து an வந்து மைனஸ் ஒன் பவர் n பை n. இப்ப சம்மேஷன் மைனஸ் ஒன் பவர் n பை n வந்து கன்வர்ஜென்ட் தான், கன்வர்ஜென்ட். இது வந்து லெபினிஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணணும், லெபினிஸ் டெஸ்ட். லெபினிஸ் டெஸ்ட் படி இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ். ஆனா சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பவர் n பை n, இது வந்து என்ன வரும்? சம்மேஷன் ஒன் பை n வரும். இது வந்து டைவர்ஜென்ட். இது வந்து நம்ம பி டெஸ்ட் யூஸ் பண்ணணும், பி டெஸ்ட். ஓகேவா? பி டெஸ்ட் வந்து என்னது? சம்மேஷன் ஒன் பை n பவர் p டைவர்ஜென்ட் இஃப் p லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இங்க வந்து p யோட பிளேஸ்ல வந்து என்ன இருக்கு? 1. ஓகே, இப்ப நம்ம வந்து an வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா r வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சம்மேஷன் an x பவர். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து r ஓட ஃபார்முலா என்ன வரும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் an பை an பிளஸ். ஓகேவா? அப்ப நமக்கு r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an வந்து மைனஸ் ஒன் பவர் n பை n டிவைடட் பை an பிளஸ் ஒன் வந்து என்ன வரும்? மைனஸ் ஒன் பவர் n பிளஸ் ஒன் பை n பிளஸ் ஒன் வரும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த மைனஸ் ஒன் பவர் n அது வந்து மாடுலஸ் இருக்கும்போது பிளஸ் ஆயிரும், இந்த கீழே இந்த டேர்ம் பிளஸ் ஆயிரும். அப்ப இந்த n பிளஸ் ஒன் வந்து நியூமரேட்டர் வரும். அப்ப n பிளஸ் ஒன் பை n வரும். அப்ப இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 லெஸ் தான் r லெஸ் தான் 1. அப்ப இது தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் 1 இஸ் ராங். ஏன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? r ஈக்குவல் டு 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 லெஸ் than r லெஸ் than. தேர்ட் ஆப்ஷன் ராங். ஏன்னா r ஈக்குவல் டு 1, therefore 1 less than r less than infinity is wrong.
ஃபோர்த் ஆப்ஷனும் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ராங். அப்ப நம்ம இங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எழுதி அதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு டைரக்டா வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதணும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி மற்ற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து கேட் 2006ல கேட்ட கொஸ்டின். கேட் எக்ஸாம்ல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது வந்து கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1 plus 1 by n the whole power n square divided by n power 3 z power n is. First option E, second option 1 by E, third option 1, fourth option infinity. இப்போ இந்த சீரிஸ் உடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன இருக்கு? ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சீரிஸ் நம்ம எழுதிப்போம். சம்மேஷன் n equal to 1 to infinity 1 plus 1 by n the whole power n square by n power 3 z power. ஓகேவா? இப்போ நம்ம இங்க ஏன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏன் வந்து 1 plus 1 by n பவர் n ஸ்கொயர் டிவைட் பை n கியூப். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? r ஈக்குவல் டு 1 பை லிமிட் சுப்ரீமம் மாடுலஸ் an பவர் 1 பை n. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டினாமினேட்டர் டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த டினாமினேட்டர் டேர்ம் வந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா an பவர் 1 பை மாட் an பவர் 1 பை இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வரும்? 1 பிளஸ் 1 பை n பவர் n ஸ்கொயர் டிவைடட் பை n கியூப் த ஹோல் பவர் 1 பை n வரும். இப்ப இந்த பவர் வந்து தனித்தனியா வந்து அப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 1 பை n த ஹோல் பவர் n ஸ்கொயர் இன்டு 1 பை n வரும். கீழே வந்து n பவர் 3 த ஹோல் பவர் 1 பை n வரும். இப்ப இதுல ஒரு டேமும் இதுல ஒரு டேமும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்ப an பவர் 1 பை n நமக்கு என்ன கிடைச்சுன்னா 1 plus 1 by n the whole power n divided by இப்ப இந்த டினாமினேட்டரை n பவர் 1 by n the whole power 3 எழுதணும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. என்னன்னா if sequence an converges to a then limit supremum an equal to limit infimum an equal to limit an n tends to. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜா இருந்தா லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிமமும் ஈக்குவலா இருக்கும். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு இந்த கிடைச்சிருக்க சீரிஸ் வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் தான். ஓகேவா? இதுக்கு லிமிட் எடுத்தா தெரிஞ்சிடும் என்ன. இப்ப இதுக்கு நம்ம லிமிட் எடுத்து பார்ப்போம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் an பவர் 1 பை n ஈக்குவல் டு என்ன வரும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 1 by n power n divided by n power 1 by n the whole power 3. இப்போ இந்த நியூமரேட்டர் வந்து லிமிட் வந்து e வரும், டினாமினேட்டர் லிமிட் வந்து 1 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து e. அப்போ இது வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் சீரிஸ், சாரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். ஸோ லிமிட் சுப்ரீமா வந்து என்ன வரும்? ஈக்குவல் டு இந்த ஆன்சரா இருக்கும். ஸோ மாட் an பவர் 1 by n இஸ் கன்வர்ஜென்ட். ஸோ லிமிட் சுப்ரீமா mod an power 1 by n equal to limit n tends to infinity modulus an power 1 by n. So இந்த ஆன்சர் வந்து e வந்துருக்கு. நமக்கு வந்து r னா என்னது? ரெசிப்ரோக்கல். 1 by limit supremum mod an power 1 by n. So r உடைய வேல்யூ வந்து 1 by e. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்ப்போம். So ஆப்ஷன் b வந்து கரெக்ட். So ஆப்ஷன் b வந்து கரெக்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கேட் 2007ல கேட்ட கொஸ்டின். இட் இஸ் கிவன் தட் த பவர் சீரிஸ் சம்மேஷன் an z பவர் n
converges at z equal to 3 plus 4. Then the radius of convergence of the power series is first option less than or equal to 5, second option greater than or equal to 5, third option less than 5, fourth option greater than 5. ஓகேவா? இங்க வந்து ஒரு சீரிஸ் வந்து பவர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரிஸ் வந்து z equal to 3 plus 4 ல வந்து கன்வர்ஜென்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா summation an z power n converges at z equal to 3 plus 4. இப்ப நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் என்னன்னா if r is a radius of convergence, r is the radius of convergence, r is the radius of convergence, r is the radius of convergence, radius of convergence of the power series summation an z power n, then the series converges, the series converges if modulus of z less than r. அதாவது இந்த மாட் z less than r இருந்தாதான் இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க at z equal to 3 plus 4i. இந்த பாயிண்ட்ல the series converges கொடுத்திருக்காங்க. the series summation an z power n converges. ஓகேவா? அப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அந்த r வந்து எப்படி இருக்குன்னா கன்வர்ஜென்ஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து மாட் z less than r இருந்தா நம்ம சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து z equal to 3 plus 4i ல வந்து அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கு. சோ நம்மளுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i விட பெருசா இருக்கலாம், இல்லாட்டா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து r வந்து கிரேட்டர் than or equal to, இப்ப இதனுடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். சோ r வந்து கிரேட்டர் than or equal to ரூட் ஆஃப் 9 plus 16. So the answer வந்து root of 25. So r உடைய வேல்யூ வந்து greater than or equal to 5. அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல வந்து அந்த சீரிஸ் வந்து பவர் சீரிஸ் கன்வர்ஜென்டா இருந்தா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அந்த r வந்து greater than or equal to 5 ஆகும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் எது கரெக்ட்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். சோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். Option 2 is correct. Okay, next question. இது GATE 2014ல கேட்டாங்க. இந்த question வந்து previous question மாதிரி நம்ம வந்து செய்யணும். If the power series an summation an into z plus 3 minus I the whole power n converges at 5i and diverges at minus 3i, then the power series converges at minus 2 plus 5i and diverges at 2 minus 3i. இது வந்து first option. Second option வந்து converges at 2 minus 3i and diverges at minus 2 plus 5i. Third option வந்து converges both at minus 2 plus 5i and 2 minus 3i. Fourth option diverges at both the points. ஓகேவா? இப்போ ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அது converges at ஒரு பாயிண்ட், diverges at இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அது எந்த பாயிண்ட்ல கன்வர்ஜா இருக்கும், எந்த பாயிண்ட் டைவர்ஜ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல வந்து கன்வர்ஜென்டா இருந்தா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ டைவர்ஜென்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் an z plus 3 minus I power n
இது converges at z equal to 5y. Z equal to 5y. And diverges at z equal to -3. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து 5yல வந்து இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ஓகேவா? அந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீரிஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிப்போம். சம்மேஷன் an நமக்கு வந்து z மைனஸ் z நாட் பவர் n இந்த ஃபார்மெட்ல இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் an z மைனஸ் -3 பிளஸ் i பவர் n. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து என்ன தெரியும்? இஃப் mod z மைனஸ் z நாட் லெஸ் தேன் ஆர் the series converges. The series converges. If mod z minus z naught greater than r, the series diverges. இதுதான் நமக்கு வந்து தெரியும். அந்த ஈக்குவல் டு ஆர்ல வந்து நமக்கு கன்வர்ஜா டைவர்ஜா எதுவும் தெரியாது. ஆனா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை செஞ்சோம். ஓகேவா? அப்ப இங்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் நாட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -3 பிளஸ் ஐ கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா இசட் ஈக்குவல் டு 5i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இசட் ஈக்குவல் டு 5iல the series converges. The series converges. அப்ப நமக்கு ஆர் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த பாயிண்ட் 5i மைனஸ் இசட் நாட். இசட் நாட் என்னது? -3i சாரி -3 பிளஸ் ஐ. ஓகேவா? அப்ப ஆர் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் 5i பிளஸ் 3 மைனஸ் ஐ. அப்ப ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 பிளஸ் 4i. இப்ப நமக்கு இதுக்கு வேல்யூ வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல பார்த்திருக்கோம். அதனுடைய வேல்யூ வந்து 5. ஸோ ஆர் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஆர் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5 வந்து இப்ப ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்னா -3iல டைவர்ஜஸ் ஆகும். ஓகேவா? அட் z equal to -3i the series diverges. அப்ப நமக்கு வந்து நமக்கு டைவர்ஜஸ்க்கு வந்து என்ன கண்டிஷன் பார்த்திருக்கோம்? z மைனஸ் z நாட்டோட மாடுலஸ் வந்து கிரேட்டர் than ஆர் இருந்தா அந்த சீரிஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகேவா? இப்ப நமக்கு அந்த பாயிண்ட் வந்து டைவர்ஜ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் -3i மைனஸ் z நாட் வந்து என்னது? -3 பிளஸ் ஐ. இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர்ஆர். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா -3i பிளஸ் 3 மைனஸ் ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்ப இதுல என்ன சொல்லலாம்னா ஆர் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4i. இதனுடைய வேல்யூ வந்து 5 தான். மாடுலஸ் எடுத்தால் 5 தான். அப்ப நமக்கு வந்து ஆர் வந்து எப்படி இருக்கு? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கு. இப்ப நம்ம வந்து இதை வந்து ஈக்குவேஷன் வந்து 1 வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. அப்ப அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஆர் வந்து 5 வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல கன்வர்ஜா டைவர்ஜா செக் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப அந்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகே. இப்ப நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து z1 ஈக்குவல் டு -2 பிளஸ் 5i. z2 வந்து 2 மைனஸ் 3i. ஓகே. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z நாட்டும் அண்ட் மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z நாட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. அப்ப என்ன வரும்? z1 மைனஸ் z நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2 பிளஸ் 5i. z நாட் வந்து என்னது? -3 பிளஸ் ஐ. ஓகே. அப்ப என்ன வரும்? -2 பிளஸ் 5i பிளஸ் 3 மைனஸ் ஐ. அப்ப இது என்ன வரும்னா -2 பிளஸ் 3 அப்போ வந்து 1 வரும். 5i மைனஸ் ஐ அப்போ வந்து பிளஸ் 4i வரும். அப்ப இது வந்து என்ன வரும்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்ப இது வந்து என்ன வரும்? ரூட் ஆஃப் 17 வரும். ரூட் ஆஃப் 17 வந்து லெஸ் தேன் 5 தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து சீரிஸ் கன்வர்ஜா இருக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் வந்து லெஸ் தேன் ஆரா இருக்கணும். சோ இங்க நமக்கு வந்து இது வந்து லெஸ் தேன் 5. So the series
So the series converges at -2 plus 5 இந்த பாயிண்ட்ல கன்வெர்ஜ். ஏன்னா இதனுடைய மாடுலஸ் z மைனஸ் z நாட் வந்து நமக்கு வந்து லெஸ் தேன் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வெர்ஜன்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து கன்வெர்ஜஸா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? மாட் z2 மைனஸ் z நாட் கண்டுபிடிக்கணும். இப்போ மாட் z2 மைனஸ் z நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 வந்து 2 மைனஸ் 3i மைனஸ் -3 plus I. So this is equal to 2 minus 3i plus 3 minus I. So this is equal to 2 plus 3 5 வரும், 5 minus 4. So இது வந்து என்ன வரும்? root of 25 5 square. இது வந்து நம்ம root of 5 square plus 4 square எடுத்துக்கலாம். 25 plus 16. So இது வந்து root of 41. Root of 41 வந்து greater than 5. ஸோ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z நாட் வந்து கிரேட்டர் than r வந்துச்சு. அப்ப the series வந்து டைவர்ஜஸ். The series டைவர்ஜஸ். ஸோ அப்ப நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். அப்ப வந்து ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து கன்வெர்ஜஸா இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வெர்ஜன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த r வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அது மாடுலஸ் ஆஃப் அந்த பாயிண்ட் மைனஸ் அந்த z நாட். ஓகேவா? அதே மாதிரி டைவர்ஜஸ்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து 2014 கேட்ல கேட்ட கொஸ்டின். கேட் எக்ஸாம்ல வந்து சில கொஸ்டின் வந்து எம்சிக்யூவா இருக்கும், சில கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸா இருக்கும். ஓகே, இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் சம்மேஷன் 4 பவர் -1 பவர் n இன்டு n. அதாவது அதெல்லாம் பவர்ல இருக்கு. -1 பவர் n இன்டு n வந்து பவர்ல இருக்கு, 4ஓட பவர்ல. இந்த z பவர் 2n இஸ் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து நான் எழுதிக்கிறேன். சம்மேஷன் 4 பவர் -1 பவர் n இன்டு n z பவர் 2n. இப்ப நமக்கு இங்க z பவர் 2n இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? லெட் y ஈக்குவல் டு z ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 பவர் -1 பவர் n இன்டு n y பவர் n. இப்போ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் நம்ம r டேஷ் வச்சுக்கணும். Let r dash be the radius of convergence. Be the radius of convergence. Convergence of the series summation 4 power -1 power n into n y power n. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். அப்ப இந்த r dash கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த ஒரிஜினல் சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து r dash வந்து என்னன்னு பார்ப்போம். நம்ம வந்து r dash equal to 1 by இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். லிமிட் சுப்ரீமம் மாடுலஸ் an பவர் 1 by n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து r dash வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இந்த an வந்து என்னதுன்னா 4 பவர் -1 பவர் n இன்டு n. இதுதான் நம்மளுடைய an. ஓகேவா? இதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஈக்குவல் டு, இப்போ n வந்து ஆடா இருந்துச்சுன்னா இந்த -1 பவர் n வந்து நெகட்டிவ் ஆயிடும். அப்ப இது எப்படி இருக்கும்னா 1 by 4 power 2n plus 1 மாறிடும் if n is odd. ஏன்னா n வந்து ஆடா இருக்கும், இந்த பவர் வந்து நெகட்டிவ் ஆயிடும். ஓகேவா? அப்ப அது வந்து 4 பவர் நெகட்டிவ்னா 1 by 4 பவர் தான் எழுதணும். அடுத்து n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா இந்த 4 பவர் வந்து -1 பவர் n வந்து பிளஸ் நம்பர் ஆயிடும். அப்ப அது வந்து 4 பவர் என்ன வரும்? 2n மாறும் if n is even. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஏஎனுக்கு வந்து ரெண்டு சப்சீக்வன்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து 1 by 4 பவர் 2n plus 1, இன்னொன்னு வந்து 4 பவர் 2n. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து லிமிட் சுப்ரீமம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா லிமிட் சுப்ரீமம் ஏஎன் அது வந்து என்னன்னா சுப்ரீமம் ஆஃப் செட் ஆஃப் ஆல் லிமிட் ஆஃப் ஆல் சப்சீக்வன்ஸ்
ஆல் சப்சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஏ. அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு லிமிட் சுப்ரீமம் ஏஎம்னா அந்த சீக்வன்ஸோட எல்லா சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சு அதனோட லிமிட்டும் வந்து நம்ம எழுதணும். அதுல வந்து மேக்சிமம் வந்து பார்க்கணும், சுப்ரீமம் வேல்யூ பார்க்கணும். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு சப்சீக்வன்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு ஆடுக்கு வந்து 1/4 பவர் 2n+1, ஈவனுக்கு வந்து 4/2n. இப்ப இந்த ரெண்டு சப்சீக்வன்ஸுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கும், லிமிட் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா மாடுலஸ் ஆஃப் a2n/1/2n இது வந்து கண்டுபிடிக்கும். அப்ப இது என்ன வரும், 4/2n the whole power 1/2n வரும். அப்ப இது வந்து 4 வரும். அப்ப நமக்கு வந்து லிமிட் n tends to infinity மாடுலஸ் a2n/1/2n இது வந்து 4 வந்துடும். ஓகேவா? ரெண்டாவது வந்து என்ன செய்யணும், லிமிட் n tends to infinity a2n+1 பவர் 1/2n+1 இது வந்து கண்டுபிடிக்கும். அப்ப அது என்ன வரும், லிமிட் n tends to infinity 4/1/4/2n+1 the whole power 1/2n+1. ஓகேவா? அப்ப இது வந்து என்ன வரும்னா லிமிட் n tends to infinity 1/4/2n+1 the whole square. ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்ப இது வந்து இந்த ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? நான் அந்த டேம் வந்து மிஸ்டேக் எழுதிட்டேன். ஒரு நிமிஷம் நான் அதை வந்து சரி பண்றேன். இது வந்து என்ன வரும்னா இந்த இந்த பவர் வந்து இது 1/4/2n+1. ஓகேவா? நான் இந்த டேம் வந்து நான் வந்து கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். நமக்கு வந்து a2n+1 வந்து என்னது, 1/4/2n+1. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன செய்யறோம், பவர் வந்து 1/2n+1 அப்ளை பண்ண போறோம். அப்ப அது என்ன வரும்னா 1/4/2n+1 the whole power 1/2n+1. ஓகேவா? இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்ப இதுக்கு லிமிட் எடுக்கும்போது 1/4 வரும். இப்ப நமக்கு வந்து ரெண்டு டேர்ம் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து a2n, அதுக்கு பவர் 1/2n எடுக்கும்போது அது கன்வர்ஜஸ் டு 4. இன்னொன்று வந்து 1/4. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. அப்ப நமக்கு வந்து ரெண்டு லிமிட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? அந்த லிமிட் வந்து எதுலாம்னா லிமிட் லிமிட் ஆஃப் த சப்சீக்வன்ஸ் லிமிட் ஆஃப் த சப்சீக்வன்சஸ் எதெல்லாம்னா 4ம் 1/4. ஓகேவா? இப்ப இதுல சுப்ரீமம் எடுக்கணும், அதான் லிமிட் சுப்ரீமம். அப்ப லிமிட் சுப்ரீமம் an பவர் 1/n வந்து சுப்ரீமம் ஆஃப் 4, 1/4. அப்ப என்ன வரும், 4 வரும். இப்ப நமக்கு வந்து ஆர் டேஷ் வந்து என்னது, 1/லிமிட் சுப்ரீமம் an பவர் 1/n. அப்ப இது என்ன வரும், 1/4 வரும். ஓகே, இப்ப நம்ம ஆர் டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு ஆர் வந்து என்னது, ரூட் ஆஃப் ஆர் டேஷ். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து y = z² எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து அந்த சம்மேஷன் 4 - 1/n y பவர் n இந்த சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா தான் நமக்கு வந்து இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து கேபிட்டல் R = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. இதனுடைய ஆன்சர் வந்து 1/2. இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நீங்க வந்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சிம்பிளிபிகேஷன் சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு. இதான் கரெக்ட் ஆன்சர், 1/4/2n+1. இங்க வந்து பவர் 1/2n+1 அப்ளை பண்ணி இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சோ நமக்கு ஆன்சர் வந்து ஆர் வந்து 1/2,
அப்ப வந்து இது வந்து fill in the blanks தான். சோ இதனுடைய ஆன்சர் வந்து 1/2. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து கேட் 2015ல கேட்டிருந்தாங்க. கன்சிடர் த பவர் சீரிஸ் சம்மேஷன் an z பவர் n where an equal to 1/3 பவர் n if n is odd, 1/5 பவர் n if n is even. இது வந்து in கிடையாது, if. ஓகேவா? அது வந்து if the radius of convergence of the power series equal to. இப்ப நம்ம இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இதே செய்யணும். இதுல வந்து ரெண்டு சப்சீக்வன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 1/3 பவர் n, இன்னொன்று 1/5 பவர் n. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து an வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 பவர் n if n is odd, இன்னொன்று 1/5 பவர் n if n is even. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? a2n plus 1 பவர் 1/2n plus 1 இது வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 1/3 பவர் 2n plus 1 the whole power 1/2n plus 1. இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகும். அப்ப இது வந்து 1/3 வரும். அப்ப நமக்கு வந்து லிமிட்டும் 1/3 தான் வரும். லிமிட் n tends to infinity மாடுலஸ் a2n plus 1 பவர் 1/2n plus 1. இதோட ஆன்சர் வந்து 1/3 வரும். Similarly, limit n tends to infinity a2n மாடுலஸ் ஆஃப் a2n பவர் 1/2n. சோ இதனுடைய ஆன்சர் வந்து 1/5 வரும். அப்ப நமக்கு வந்து ரெண்டு லிமிட் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு வந்து லிமிட் சுப்ரீமம் பார்க்கணும். லிமிட் சுப்ரீமம் a2 சாரி an பவர் 1/n. ஓகேவா? an பவர் 1/n. an மாடுலஸ் ஆஃப் an பவர் 1/n. அப்ப இது என்ன வரும்னா சுப்ரீமம் ஆஃப் 1/3, 1/5. இப்போ 1/3, 1/5க்கு சுப்ரீம் வந்து 1/3 வரும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து r வந்து என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் லிமிட் சுப்ரீமம் mod an பவர் 1/n. சோ இதனுடைய ஆன்சர் வந்து ஓகேவா? அப்ப ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 3. ஓகே, இது வந்து கேட் 2022ல கேட்ட கொஸ்டின். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் சம்மேஷன் 3 பவர் n plus 1 z பவர் 2n z belongs to c is dash round off to 2 decimal places. அதாவது இந்த ஆன்சர் வந்து நீங்க வந்து டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி 2 டெசிமல் பிளேசஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. கேட் எக்ஸாம்ல உங்களுக்கு சிஸ்டம்ல வந்து ஒரு கால்குலேட்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேட்டர்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.